நம்ம குரூப் 2 குரூப் 4க்கு தேவையான பாலிட்டி வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிரகதீஷ் பப்ளிகேஷனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் வரும் வாரத்தில் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். முதல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு வரலாற்றின் தாக்கம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஐரோப்பியரை பற்றி ஐரோப்பியர் வருகைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்தது. எப்போ வந்தது அப்படின்னா 1498 வந்திருக்காங்க. போர்ச்சுகீசியர் அடுத்து யார் வந்திருக்காங்கன்னா ஹாலந்து நாட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க டச் கிழக்கிந்திய வணிகக்குழு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எப்போ வந்திருக்காங்க 1602 மார்ச் 20 வந்திருக்காங்க. டச்சுக்கு அடுத்தது யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க. 1600 டிசம்பர் 31 இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் வந்து அனுமதி கொடுத்ததுனால இவங்க 1611 முதல் வணிக தளங்கள் வந்து இந்தியாவில் அமைக்கிறாங்க. அப்படி வணிக தளங்கள் யார் அமைக்க கொடுத்து ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முகலாயர்கள் தான் ஓகே சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு. ஆங்கிலேயருக்கு அடுத்தது யார் வராங்க அப்படின்னா 1616 மார்ச் 17 டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி வருது. 1616 மார்ச் 17. அதுக்கப்புறம் யாருன்னா பிரெஞ்சுக்காரங்க வராங்க. 1661 வராங்க. அவங்களுக்கு வந்து பதினான்காம் லூயியோட நிதி அமைச்சராக இருந்த கோல்பர் அப்படிங்கிறவரால ஒரு கம்பெனி நிறுவப்பட்ட அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் வரது யாருன்னா போர்ச்சுகல், அடுத்தது டச்சு, அடுத்து ஆங்கிலேயர்கள், அதுக்கு அடுத்தது வந்து டேனிஸ், அதுக்கு அடுத்தது லாஸ்டா வரது பிரெஞ்சு போர்கள். முதல் கர்நாடக போர் எப்ப நடக்குதுன்னா 1746 to 48. இரண்டாம் கர்நாடக போர் வந்து 1748 to 54. மூன்றாம் கர்நாடக போர் 56 to 63. பிளாசி போர் 1757 ஜூன் 23 நடக்குது. பாக்சார் போர் 1764 அக்டோபர் 22 நடக்குது. அந்த பாக்சார் போர் முடிவுல தான் வந்து அலகாபாத் உடன்படிக்கை 1765 வருது. அந்த உடன்படிக்கை பிரகாரம் வங்காளம், பீகார், அப்புறம் ஒடிஷா இதெல்லாம் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி வசூல் செய்யும் உரிமையை திவானி உரிமை கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து எப்போ வருது நடக்குது அப்படின்னா 1858 வரை இந்தியாவில் நடக்குது. 1858 நவம்பர் 1 அப்புறம் இங்கிலாந்து அரசியே வந்து இந்தியாவோட ராணியாவும் இந்தியாவுக்கும் ராணியா இருக்காங்க. அந்த 1858 நவம்பர் 1 விக்டோரியா மகாராணியோட பேரிற்கே வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆங்கில 1858 நவம்பர் 1, அதுக்கப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 வரைவே நமக்கு வந்து அந்த இங்கிலாந்து ராணியோட ஆட்சி தான் நமக்கும் நடக்கும். இங்க இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து 1773 1858 வரையிலும் நடக்கும். இதுல வந்து என்னென்ன போடுறாங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம், விட்டு இந்திய சட்டம், விட்டு இந்திய திருத்த சட்டம், பட்டய சட்டம் மட்டும் ஒரு 4 போடுறாங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773, விட்டு இந்திய சட்டம் 1784, விட்டு இந்திய திருத்த சட்டம் சொல்லிட்டு 1786 போடுறாங்க. பட்டய சட்டம் வந்து 1793 ஒண்ணு, 1813 ஒண்ணு, 33 ஒண்ணு, 53 ஒண்ணு. அதுக்கப்புறம் 1858 வந்து நவம்பர் 1 விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வந்துருங்க. அதனால அது ஓகே. இங்கிலாந்து அரசியலோட ஆட்சியில 1858 1947 வர என்னென்ன சட்டங்கள் போட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1858 ஒண்ணு, 61 இந்திய கவுன்சில் சட்டம்ங்கிறது 2 டைம் போட்டிருக்காங்க. 1861 ஒண்ணு, 1892 ஒண்ணு. அப்புறம் விண்டோ மாலி சீர்திருத்தம் 1909 ஒண்ணு போட்டிருக்கான். அப்புறம் மாண்டேக சென்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் 1947 அப்படின்னு இதுவரைக்கும் இங்கிலாந்து அரசின் ஆட்சியில இந்த சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த நமக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல அதிகமா எந்த சட்டத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னா 1935 போட்ட சட்டத்தை இந்திய அரசு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய எடுத்திருப்பாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்படிங்கிறது வந்து யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துல பிரதமரா இருந்த நார்த் பிரபு அப்படிங்கிறவர் வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி குழுவோட அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு ரெகுலர் படுத்துறதுக்காக போட்டிருப்பாரு. அடுத்தது வந்து இச்சட்டத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா
அதாவது இயக்குனர் குழுவில் வந்து இருக்கிறவங்க எல்லாமே ஒரு வருஷம் வரையில தான் இருப்பாங்க. ஆனால் இதை வந்து ஒரு வருஷத்துலேருந்து 4 வருஷமா இது உயர்த்தியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 4 வருஷம் வரையிலும் இருந்துக்கலாம் அப்படின்னு. ஒரு வருஷத்துல ஓராண்டுக்கு ஒரு வருஷம், ஓராண்டுக்கு ஒருக்கா 1/4 உறுப்பினர்கள் ஓய்வு பெறணும்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனரோட கட்டுப்பாட்டு குழுவில் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 உறுப்பினர்கள் இருந்தாங்க. தலைமை ஆளுநரோட பதவிக்காலம் வந்து 5 வருஷம் அப்படிங்கிறாங்க. இதன் மூலியமா இந்த 1773 சட்டத்தின் பிரகாரம், ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரகாரம் வங்காளத்தோட ஆளுநரே வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த 1773 சட்டத்தை பேஸ் பண்ணிதான் கல்கத்தாவுல போட் வில்லியம் அப்படிங்கிற இடத்துல 1774 ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகள், ஒரு ஹெட்டு அடுத்தது 3 பேரு 1+3 அப்படிங்கிற இதுல வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்துறாங்க. முதல் தலைமை நீதிபதி யாருன்னா சர் எலிஜா இன்பே.